Hello everyone, welcome to our channel. In the video class 12th NCERT Max Chapter 9 Differential Equations exercise 9.1 வந்து பார்க்குறோம். Determine the order and degree if defined of the differential equations given in exercises 1 to 10 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா differential equations கொடுத்துட்டாங்க. அதில் வந்து ஆர்டரும் டிகிரியும் வந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்க்குறோம். இங்க வந்து ஹையஸ்ட் ஆர்டர் அப்படின்றது வந்து எப்படி எழுதுவோம், அங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ல வந்து ஹையஸ்ட் ஆர்டர் எது இருக்கோ அதை அந்த நம்பரை தான் வந்து நம்ம போடுவோம். ஸோ இப்போ இங்க ஆர்டர் வந்து இட் வில் பி ஈக்குவல் டு 4. ஏன்னா இங்க வந்து இது d to the power 4 y by dx to the power 4 இருக்கு. ஸோ ஆர்டர் வந்து 4. அண்ட் டிகிரி அப்படின்றது வந்து என்னது, டிகிரி அப்படின்றது அந்த ஹையஸ்ட் ஆர்டரோட பவர் என்னவோ அதை தான் டிகிரின்னு எடுத்துப்போம். ஆனா இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சைன் ஆஃப் ஒய் ட்ரிபிள் டேஷ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க இன்ட்ரோடக்ஷன் வீடியோ கிளியரா பார்த்துருந்தீங்கன்னா இங்க வந்து நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அப்படி பார்க்கல அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த சம் சால்விங் வந்து பாருங்க. ஸோ கிளியரா வந்து புரியும். அண்ட் டிகிரி வந்து என்ன வரும், இங்க நாட் டிஃபைன்டு. இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். ஸோ ஒய் டேஷ் பிளஸ் 5y அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு 0. ஸோ இங்க ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் டிகிரி இங்க வந்து ஹையஸ்ட் ஆர்டர் எது y டேஷ் தான், அதோட டிகிரி வந்து என்னது, the whole power 1 தான் இருக்கு. ஸோ 1. தேர்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ தேர்ட் கொஸ்டின்ல வந்து இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ds by dt the whole power 4 plus 3s into d square s by dt square is equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க ஆர்டர் வந்து பார்த்தோம்னா, ஸோ ஹையஸ்ட் ஆர்டர் வந்து எது, ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் வந்து டி ஸ்கொயர் எஸ் பை டிடி ஸ்கொயர், இது கிடையாது, இதுதான் வந்து ஹையஸ்ட் டெரிவேட்டிவ். ஸோ அப்போ இதோட ஆர்டர் வந்து இந்த 2, அப்போ ஆர்டர் இஸ் 2ன்னு எழுதணும். அண்ட் டிகிரி வந்து என்னது, இந்த ஹையஸ்ட் ஆர்டரோட டிகிரி என்னவா இருக்கு, இங்க த ஹோல் பவர் 1ன்னு இருக்கு. அப்போ டிகிரி வந்து 1. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். So d square y by dx square the whole square plus cos of dy by dx. So order வந்து இங்க என்ன இருக்கு, எது highest order, d square y by dx square, அப்போ 2. டிகிரி இங்க வந்து cos of y ன்னு வந்தா கரெக்ட், ஆனா cos of dy by dx அதாவது டெரிவேட்டிவ் வரக்கூடாது, டிஃபரன்ஷியல் இங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி வரக்கூடாது. ஸோ அப்பனா வந்து this is not defined. இது வந்து எப்படி இந்த மாதிரி வருது அப்படின்றது புரியல அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் வீடியோ பாருங்க, அதுல வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நான். அதுக்கப்புறமா சம் வந்து சால்வ் பண்ணுங்க இந்த கான்செப்ட் வந்து புரியல அப்படின்னா. ஃபிஃப்த் கொஸ்டின், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு காஸ் 3x பிளஸ் சைன் 3x கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டர் வந்து நம்மளுக்கு என்ன வரும், ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் வந்து இது 2 அண்ட் டிகிரி வந்து 1. சிக்ஸ்த் கொஸ்டின் வந்து பார்ப்போம். ஸோ y triple dash the whole square plus y double dash whole cube plus y dash the whole power 4 plus y to the power 5. ஸோ ஆர்டரிங் வந்து ஹையஸ்ட் ஆர்டர் எது, y triple dash தான், அப்போ 3. அண்ட் டிகிரி வந்து எது, ஹையஸ்ட் ஆர்டரோட பவர் என்னவோ அதை எழுதணும். ஹையஸ்ட் ஆர்டர் வந்து இது, இதோட பவர் 2. நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின், y triple dash plus 2y double dash plus y dash is equal to 0 and order is equal to 3 and degree வந்து இதுதான் highest order, இதோட பவர் வந்து 1, so degree வந்து 1 and y dash plus y is equal to e power x, so order is equal to 1 and degree highest order எது y dash, அதோட பவர் 1, அதோட பவர் வந்து 1, so 1. and இங்க y double dash plus y dash whole square plus 2y is equal to 0. so order is equal to 2. இதுதான் வந்து highest order. அதோட டிகிரி என்ன இருக்கு, 1. y double dash the whole power 1 தான் இருக்கு. இது பவர் எழுதக்கூடாது, ஹையஸ்ட் ஆர்டரோட பவர் தான் எடுத்து நம்ம டிகிரியில எழுதணும். அண்ட் அடுத்தது 10th கொஸ்டின், y double dash plus 2y dash plus sin y is equal to 0. so order is equal to 2 and degree வந்து y double dash ஓட டிகிரி வந்து என்னது 1, so 1. ஸோ இங்க வந்து sin y தான் இருக்கு, sin dy by dx இல்ல d square y by dx square d cube y by dx cube அப்படி இருந்தாதான் நாட் டிஃபைன் எழுதும்.
sin y cos y sin x cos x அதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்றது தான் trigonometric ratios. ஸோ அதனால திஸ் இஸ் பாலினாமியல் ஈக்குவேஷன் ஃபார்ம்ல தான் வரும் அண்ட் டிகிரி வந்து 1 தான் வந்து. ஸோ நெக்ஸ்ட் ஒன் 11th question, the degree of the differential equation வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எது ஹையஸ்ட் டிகிரி? இங்க வந்து டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இதுதான் வந்து ஹையஸ்ட் ஆர்டர், அதோட பவர் வந்து 3. ஆனா இங்க ஒன்று நோட் பண்ணணும், சைன் ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ டிகிரி வந்து நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வந்து வரும். இந்த மாதிரி வந்துட்டாவே டிகிரி வந்து நாட் டிஃபைன்டுன்னு தான் வரும். இங்க வந்து ஹையஸ்ட் ஆர்டரோட பவர் 3 இருக்கிறதுனால 3ய போடக்கூடாது. ஸோ அது கிளியரா வந்து புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் the order of the differential equation 2x square into d square y by dx square minus 3 dy dx plus y is equal to 0. ஆர்டர் வந்து கேட்டிருக்காங்க. இங்க வந்து எது ஹையஸ்ட் ஆர்டர்? d square y by dx square. அப்பனா a தான் வந்து ஆன்சர். ஸோ இந்த சம்மோட வந்து நம்மளுக்கு இந்த எக்ஸசைஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அவ்வளோதான் வந்து 9.1 எக்ஸசைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 9.2 எக்ஸசைஸ் இன்ட்ரடக்ஷன், அதுக்கப்புறமா வந்து எக்ஸசைஸும் வந்து சால்வ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.